நீங்க சோஃபால உட்கார்ந்திருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ உங்க பூனை உங்க கண்ணப் பார்த்து ரொம்ப தெளிவா, "ஓனர், என் கிண்ணத்துல மறுபடியும் நேத்து வச்ச அதே சாப்பாடு தான் இருக்கு. எனக்கு ரொம்ப ஏமாற்றம்" அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இது ஒரு கற்பனை கதையா? ஆனா, நாம இப்போ இந்த மாதிரி ஒரு நிஜத்தின் வாசலில் நிற்கிறோம்னு சொன்னா நம்புவீங்களா? 21ஆம் நூற்றாண்டின் மிக சுவாரஸ்யமான தலைப்புகளில் ஒன்றான பூனை மொழிபெயர்ப்பாளர் பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது உண்மையிலேயே உலகத்தையே மாற்றப் போகிற எதிர்கால தொழில்நுட்பமா? இல்லனா நம்மளோட செல்லப் பிராணிகள் மேல உள்ள பாசத்தை வச்சு விளையாடுற ஒரு தந்திரமான பொம்மையா? நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், இந்த வீடியோவோட முடிவில் உங்க செல்லப் பூனையோட சத்தத்தை நீங்க வேறொரு கண்ணோட்டத்துல பார்ப்பீங்க. அது உங்ககிட்ட உண்மையிலேயே என்ன கேக்குதுங்கிறது புரிய ஆரம்பிக்கும். சரி, அடிப்படையில இருந்து ஆரம்பிப்போம். பல நூற்றாண்டுகளாகவே மனித இனம் விலங்குகளுடன் பேச ஆசைப்பட்டிருக்கு. மிருகங்களின் மொழியை புரிந்து கொண்ட பண்டைய கதைகளில் இருந்து டாக்டர் டூலிட்டில் போன்ற புனைகதைகள் வரை. ஆனா, பூனைகள் மட்டும் எப்போதும் தனியாத்தான் நிக்குது. ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம கூட வாழ்ந்தாலும் அதுகள் இன்னமும் ஒரு மர்மமாகவே தான் இருக்கு. ஏன் அதை புரிஞ்சுக்கிறது இவ்வளவு கஷ்டம்? காரணம் இதுதான். பூனைகளின் தகவல் தொடர்பு என்பது சத்தம், வாசனை, வாலை அசைக்கும் விதம், காதுகளின் நிலை மற்றும் கண் சிமிட்டுதல் போன்ற பல விஷயங்களோட சிக்கலான கலவை. ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, வளர்ந்த பூனைகள் மனிதர்களிடம் பேசுவதற்காக மட்டுமே முக்கியமா மியாவ் அப்படின்னு கத்துது. அவைகள் தங்களுக்குள்ளே பேசுறதுக்கு சீரல், உருமல், குறுகுருவென ஒலி எழுப்புதல் போன்ற முற்றிலும் வேறுபட்ட சத்தங்களை பயன்படுத்துது. இந்த மியாஃப்ங்கிறது எங்களோட மென்மையான சிக்னல்களை புரிஞ்சுக்காத நாம, அதாவது இந்த மக்கு மனிதர்களுக்காக அதுங்க தனியா உருவாக்குன ஒரு பர்சனல் மொழி. அவங்களோட மொழியின் இந்த மனிதர்களை மையப்படுத்திய பகுதியைத்தான் இப்போ இருக்கிற நவீன தொழில்நுட்பங்கள் புரிஞ்சுக்க முயற்சி செய்துட்டு இருக்கு. அப்படியானால் இது எங்கிருந்து தொடங்கியது? பூனை மொழிபெயர்ப்பாளர்களை உருவாக்க நடந்த முதல் முயற்சிகள் வெளிப்படையாக சொல்லப்போனால் மிகவும் குழந்தைத்தனமானவை. 2000 ஆரம்ப காலத்தை நினைவு கூறுங்கள். பார்ப்பதற்கு குழந்தை விளையாட்டுப் பொருட்கள் போலத் தோன்றும் வேடிக்கையான சாதனங்கள் சந்தையில் வந்தன. அவை ஒரு சில பட்டன்ஸ் மற்றும் ஒலிப்பானுடன் ஸ்பீக்கர் கூடிய சிறிய பெட்டிகளாக இருந்தன. நீங்கள் ஒரு பட்டனை அழுத்தினால் அந்தச் சாதனம் ஒரு ஒலியை எழுப்பும். அதனை உருவாக்கியவர்களின் கருத்துப்படி அந்த ஒலி பூனை மொழியில் "நான் உன்னை நேசிக்கிறேன்" அல்லது "எனக்கு உணவு கொடு" என்பதை குறிக்கும். ஆனால் வெளிப்படையாகப் பேசினால் அது வெறும் பொழுதுபோக்கை தாண்டி வேறொன்றும் இல்லை. இந்த சாதனங்கள் மிகவும் எளிமையான கொள்கையில் இயங்கின. ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒலிகள். அவை விலங்குகளின் நடத்தை குறித்த உண்மையான அறிவியலுடன் எந்தவித தொடர்பும் இல்லாதவை. பேசுவதற்கான உண்மையான கருவியாக இருப்பதை விட உரிமையாளர்களை மகிழ்விப்பதற்கான ஒரு வழியாகவே இது இருந்தது. இந்த காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு மனிதன் மிகத் தீவிரமான முகத்துடன் பட்டனை அழுத்த ஸ்பீக்கரில் இருந்து ஒரு கிரீச்சிடும் மியாவ் சத்தம் வருகிறது. அதற்கு பதிலாக பூனை அவரை பார்த்து, "இவர் என்ன ஒரு முட்டாள்" என்று பார்ப்பது போல் முறைக்கிறது. இது வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் அறிவியல் ரீதியாக பார்த்தால் முற்றிலும் பயனற்றது. இந்த ஆரம்பகால அற்பமான கட்டம்தான் பலருக்கு பூனை மொழிபெயர்ப்பாளர் என்ற இந்த எண்ணத்தின் மீதே ஒரு வலுவான சந்தேகத்தை உருவாக்கியது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் அறிமுகமான போதுதான் இந்த துறையில் ஒரு உண்மையான திருப்புமுனை ஏற்பட்டது. விஞ்ஞானிகளும் டெவலப்பர்களும் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டபோதுதான் அனைத்தும் மாறின. ஆரம்பத்திலிருந்தே ஒரு முழுமையான அகராதியை உருவாக்க முயற்சிக்கத் தேவையில்லை. மாறாக, இயந்திரத்தை தனக்குத் தானே கேட்டு அதில் உள்ள வடிவங்களை அல்லது விதிகளை கண்டுபிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். இது எப்படி வேலை செய்கிறது? ஒரு உதாரணத்துக்கு, பூனையின் மியாவ் சத்தத்தின் ஆயிரக்கணக்கான மணிநேர ஆடியோ பதிவுகளை நீங்கள் ஒரு கணினிக்கு கொடுப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு பதிவும் அதற்கான சூழலுடன் வருகிறது. இங்கே பூனை உணவு கேட்கிறது, இங்கே அது உரிமையாளரை சந்திக்கிறது, இங்கோ அது கால்நடை மருத்துவரை பார்க்கச் சென்றதற்காக தனது அதிருப்தியை வெளிப்படுத்துகிறது. இந்த மிகப்பெரிய தரவுகளை நியூரோ நெட்வொர்க் பகுப்பாய்வு செய்கிறது. சத்தத்தின் நுணுக்கமான விஷயங்களான ஒலியின் உயரம், பிட்ச், ஏற்ற இறக்கம், இன்டோனேஷன், கால அளவு, டியூரேஷன், அதிர்வெண்,
ஃப்ரீக்வென்சி ஆகியவற்றை இது ஆய்வு செய்கிறது. ஒரு குறிப்பிட்ட வகை மியாவ் சத்தத்தை ஒரு குறிப்பிட்ட சூழலுடனும் அதற்கான நோக்கத்துடனும் ஒப்பிட்டுப் பார்க்க அது கற்றுக்கொள்கிறது. இது வெறும் பதிவு செய்யப்பட்ட ஒலிகளை மீண்டும் இயக்குவது அல்ல. இது மிகச் சிக்கலான பகுப்பாய்வு. நமது ஸ்மார்ட் போன்களில் உள்ள குரல் உதவியாளர்கள், வாய்ஸ் அசிஸ்டன்ட்ஸ், மனிதர்களின் பேச்சில் உள்ள அனைத்து விதமான உச்சரிப்புகள் மற்றும் சிறப்பியல்புகளுடன் ஒலிகளை அடையாளம் காண கற்றுக்கொள்வதை போன்றது இது. இந்த தொழில்நுட்பம் இனி ஒரு விளையாட்டுப் பொருள் அல்ல. இது தீவிரமான அறிவியலின் எல்லைக்குள் அடியெடுத்து வைத்துள்ளது. ஆனால் இங்கே ஒரு பெரிய சவால் எழுகிறது. சூழலைப் பற்றி துல்லியமாக விளக்கும் ஆயிரக்கணக்கான மணிநேரப் பதிவுகளை எங்கே பெறுவது? இதைத்தான் பயிற்சித் தரவுத் தொகுப்பு, ட்ரெய்னிங் டேட்டா செட் என்று அழைக்கிறார்கள். இது 21ஆம் நூற்றாண்டின் தங்கம். இந்தச் சவாலுக்கான தீர்வு மிகச் சாமர்த்தியமாகவும் அதே சமயம் எளிமையாகவும் இருந்தது. பூனை உரிமையாளர்களையே களமிறக்குவதுதான் அது. தங்கள் செல்லப் பிராணிகள் சத்தம் போடுவதை பதிவு செய்யுமாறும் அந்தச் சத்தம் எதைக் குறிக்கிறதென்று அவர்களே குறிப்பிடவும் பயனர்களை அனுமதிக்கும் செயலிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இப்படித்தான் விலங்கியல் துறையில் குடிமக்கள் அறிவியல், சிட்டிசன் சயின்ஸ் என்ற கருத்து உருவானது. உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆராய்ச்சியாளர்களாக மாறி வரலாற்றிலேயே மிகப்பெரிய பூனை ஒலி தரவுத் தளத்தை உருவாக்கினர். நிச்சயமாக விளக்கம் கொடுப்பதில் மனிதர்கள் தவறு செய்ய வாய்ப்புள்ளதால் இதில் பிழைகள் இருக்கக்கூடும். ஆனால் இந்த பதிவுகள் பல மில்லியன்களாக குவியும் போது செயற்கை நுண்ணறிவு தற்செயலான தவறுகளை நீக்கிவிட்டு பொதுவான வடிவங்களை பார்க்கத் தொடங்குகிறது. ஆர்வலர்களால் திரட்டப்பட்ட இந்த பிரம்மாண்டமான தரவுத் தொகுப்புதான் பூனை மொழிபெயர்ப்பாளர்களின் இயந்திரங்கள் முழு வீச்சில் இயங்கத் தேவையான எரிபொருளாக மாறியது. இந்த பிரிவில் மிகவும் பிரபலமான ஒரு செயலியான மியாவ் டாக்வைப் பற்றி பார்ப்போம். இதை உருவாக்கியவர் அலெக்சா குரல் உதவியாளரில் பணியாற்றிய முன்னாள் அமேசான் பொறியாளர், என்ஜினியர் சாவியர் சான்சஸ். அவர் அதே தத்துவங்களைத்தான் பயன்படுத்தினார், ஆனால் பூனைகளுக்காக. உருவாக்கியவர்கள் சொல்வதன்படி இந்தச் செயலி பூனைகளின் 9 முக்கிய நோக்கங்கள் அல்லது உணர்ச்சிகளை அடையாளம் காணும் திறன் கொண்டது. எனக்கு பசிக்கிறது, நான் கோபமாக இருக்கிறேன், எனக்கு வலிக்கிறது, என்னை தனியாக விடுங்கள், நான் விளையாட விரும்புகிறேன் போன்ற அடிப்படை தகவல்கள் அதில் அடங்கும். இந்தச் செயலி நிகழ்நேரத்தில் ரியல் டைம் செயல்படுகிறது. நீங்கள் கத்திக்கொண்டிருக்கும் பூனையின் மீது உங்கள் தொலைபேசியை வைத்து பிடித்தால் அந்தக் கணமே அந்த மென்பொருள் அதற்குரிய மொழிபெயர்ப்பை வழங்குகிறது. அதற்கும் மேலாக இந்தச் செயலி தொடர்ந்து தன்னை பயிற்றுவித்துக் கொள்கிறது. மொழிபெயர்ப்பு தவறாக இருப்பதாக நீங்கள் நினைத்தால் அதை நீங்கள் திருத்தலாம். இந்த தகவல் எதிர்காலத்தில் அதன் துல்லியத்தை மேம்படுத்த பயன்படுத்தப்படும். அதாவது நீங்களும் மற்றவர்களும் இந்தச் செயலியை எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவு புத்திசாலித்தனமாக அது மாறுகிறது. இது வெறும் அகராதி அல்ல, மாறாக ஒரு குறிப்பிட்ட விலங்கின் நடத்தைக்கேற்ப தன்னை மாற்றியமைத்துக் கொள்ளும் ஒரு மாறும் டைனமிக், சுயமாக கற்கும் செல்ஃப் லேர்னிங் அமைப்பாகும். இப்போது மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால், இதை உண்மையான மொழிபெயர்ப்பு என்று நாம் அழைக்கலாமா? உண்மையைச் சொல்ல வேண்டுமானால் இல்லை. குறைந்தபட்சம் இப்போதைக்கு இல்லை. இந்த பயன்பாடுகள் செய்வது மொழியியல் பார்வையில் பூனையின் மொழியிலிருந்து மனித மொழிக்கு மாற்றும் மொழிபெயர்ப்பு இல்லை. நாம் பயன்படுத்துவது போல பூனைகள் வார்த்தைகளையும் இலக்கணத்தையும் பயன்படுத்துவதில்லை. அவற்றிடம் சிக்கலான வாக்கிய அமைப்பு, சின்டாக்ஸ் கிடையாது. அவற்றின் மியாவ் என்பது ஒரு குறிப்பிட்ட வார்த்தை இல்லை, அது ஒரு உணர்ச்சி பூர்வமான சமிக்ஞை, சிக்னல். எனவே இந்த தொழில்நுட்பங்களை மொழிபெயர்ப்பாளர்கள், டிரான்ஸ்லேட்டர்ஸ் என்று அழைப்பதை விட நோக்கங்களை விளக்குபவை அல்லது உணர்ச்சிகளை பகுப்பாய்வு செய்பவை என்று அழைப்பதே சரியானது. இந்த மேஜையில் இருக்கும் அந்த சுவையான கோழியை நான் சாப்பிட விரும்புகிறேன் என்ற வாக்கியத்தை மொழிபெயர்ப்பதில்லை. மாறாக மிகப்பெரிய தரவுத்தளத்தின் அடிப்படையில் 80% அதிகமான நிகழ்தகவுடன் உணவு தேவை என்ற கோரிக்கையுடன் தொடர்புடைய ஒரு குறிப்பிட்ட மியாவ் வகையை இது அடையாளம் காண்கிறது. இது மொழியியல் லிங்குவிஸ்டிக்ஸ் அல்ல. இது வடிவங்களை அடையாளம் காணுதல், பேட்டர்ன் ரெகக்னிஷன் மற்றும் புள்ளிவிவர பகுப்பாய்வு, ஸ்டெட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் ஆகும். இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்வது மிக முக்கியமானது.
அப்போதுதான் நாம் எந்தவிதமான மாயையிலும் சிக்காமல் இது போன்ற தொழில்நுட்பங்களின் உண்மையான திறன்களை சரியாக மதிப்பிட முடியும். ஆனால் கால்நடை மருத்துவர்கள் மற்றும் விலங்கு உளவியலாளர்கள் ஜூஓ சைக்காலஜிஸ்ட்ஸ் போன்ற நிபுணர்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறார்கள்? அவர்களின் கருத்து வழக்கமாக ஒரு நடுநிலையான சந்தேகம் மற்றும் மிதமான நம்பிக்கை ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட நிலையில் இருக்கிறது. ஒருபுறம் இந்த செயலிகள் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கை வைப்பது ஆபத்தானதென்று அவர்கள் எச்சரிக்கிறார்கள். உதாரணமாக, பூனை கத்துவதை எனக்கு கவனம் தேவை என்று அந்த செயலி மொழிபெயர்க்கலாம். ஆனால் உண்மையில் அந்த பூனை வலியில் இருக்கலாம். தொழில்நுட்பத்தின் மீதான அதிகப்படியான நம்பிக்கை காரணமாக உரிமையாளர்கள் உண்மையான நோய் அறிகுறிகளை கவனிக்க தவறிவிட நேரிடலாம். நிபுணர்கள் உறுதியாகச் சொல்வது இதுதான்: விலங்கின் நடத்தை, அதன் பசி, செயல்பாடு மற்றும் உடல் மொழி ஆகியவற்றை கவனமாக கண்காணிப்பதற்கு ஈடாக வேறு எதுவுமில்லை. மறுபுறம், இந்த செயலிகளால் ஒரு பெரிய நன்மை இருக்கிறதென்று பல நிபுணர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். அவை உரிமையாளர்களை தங்கள் செல்லப்பிராணிகளை அடிக்கடி கவனிக்கவும், அவற்றின் குரல்களுக்கு செவிசாய்க்கவும், அவற்றின் நடத்தையை அலசி ஆராயவும் தூண்டுகின்றன. இந்த மொழிபெயர்ப்பு எப்போதும் துல்லியமாக இல்லாவிட்டாலும் கூட, இது மனிதனுக்கும் பூனைக்கும் இடையிலான உறவுகளை மேலும் ஆழமாக்கி இணக்கமானதாக மாற்றுகிறது. இங்கே நாம் ஒரு சுவாரஸ்யமான உளவியல் நிகழ்வை சந்திக்கிறோம். அதுதான் உறுதிப்படுத்தும் சார்பு, கன்ஃபர்மேஷன் பயஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஏற்கனவே நாம் கொண்டுள்ள நம்பிக்கைகளை உறுதிப்படுத்தும் விதத்தில் தகவல்களை நாம் புரிந்து கொள்ளும் மனப்பாங்கே இது. இன்னும் எளிமையாகச் சொல்ல வேண்டுமானால், நமக்கு நம் பூனைகளை புரிந்து கொள்ளும் ஆற்றல் இருக்கிறது என நாம் நம்ப விரும்புகிறோம். இந்த அப்ளிகேஷன் அதற்கு துணை புரிகிறது. ஒரு சூழ்நிலையை கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் பூனை உங்கள் கால்களில் உரசுகிறது, கூடவே குறுகுறுவென ஒலி எழுப்புகிறது. நீங்கள் உங்கள் போனை அதன் மீது நீட்டுகிறீர்கள். அப்ளிகேஷன் "நான் உன்னை நேசிக்கிறேன்" என்று மொழிபெயர்க்கிறது. நீங்கள் மகிழ்ச்சியில் உருகிப்போய், எவ்வளவு புத்திசாலித்தனமான புரோகிராம், இது எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு விட்டது என்று நினைக்கிறீர்கள். இப்போது வேறு ஒரு சூழ்நிலை. பூனை அதே போல்தான் செய்கிறது. ஆனால் அப்ளிகேஷன் தவறுதலாக "நான் கோபமாக இருக்கிறேன்" என்று மொழிபெயர்க்கிறது. உங்கள் முதல் எதிர்வினை என்னவாக இருக்கும்? இந்த அப்ளிகேஷன் முட்டாள்தனமானது, இதற்கு ஒன்றுமே புரியவில்லை என்றுதான் சொல்வீர்கள். சரியாக வரும் மொழிபெயர்ப்புகளை நாம் கவனிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் முனைகிறோம். ஆனால் தவறாக வரும் மொழிபெயர்ப்புகளை நாம் ஒதுக்கிவிடுகிறோம் அல்லது வெறும் தவறு என்று சொல்லி புறக்கணிக்கிறோம். எனவே இந்த அப்ளிகேஷன் உண்மையில் மொழிபெயர்ப்பதை விட நம்முடைய சொந்த ஊகங்களை உறுதிப்படுத்துகிறது. இதுவே பூனையுடன் நமக்கு முழுமையான புரிந்து கொள்ளல் இருப்பதாக ஒரு இனிமையான மாயையை உருவாக்குகிறது. இந்த தொழில்நுட்பங்களின் எதிர்காலம் வெறும் ஒலி பகுப்பாய்வில் மட்டும் அடங்கியிருக்கவில்லை. விஞ்ஞானிகள் மல்டிமோடல் பகுப்பாய்வு என்று சொல்லும் சிக்கலான அல்லது பலதரப்பட்ட பகுப்பாய்வைச் செய்ய செயற்கை நுண்ணறிவு கற்றுக்கொள்ளும்போதுதான் உண்மையான திருப்புமுனை ஏற்படும். இதன் பொருள் என்ன? இது பூனையின் மியாவ் சத்தத்தை மட்டுமல்லாமல் அதன் உடல் மொழியையும் ஒரே நேரத்தில் பகுப்பாய்வு செய்யும் ஒரு அமைப்பாகும். உங்கள் பூனையின் காதுகள், வால் ஆகியவற்றின் நிலை, அதன் பார்வை எங்கே இருக்கிறது, தசைகளின் இறுக்கம் போன்றவற்றை கண்காணிக்கும் ஒரு ஸ்மார்ட் கேமராவை கற்பனை செய்து பாருங்கள். இந்த தரவுகள் அனைத்தும் ஒலியுடன் சேர்த்து அந்த நியூரல் நெட்வொர்க்கிற்குள் செல்லும். ஏனென்றால் பூனை வரவேற்பதற்காக வாலை உயர்த்தி கம்பம் போல வைத்திருக்கிறதா அல்லது காதுகளை ஒட்டி வைத்துக்கொண்டு தற்காப்புக்கு தயாராகிறதா என்பதை பொறுத்து ஒரே மியாவ் முற்றிலும் மாறுபட்ட அர்த்தத்தை தரும். இத்தகைய சிக்கலான அணுகுமுறைதான் வெறும் பொதுவான உணர்ச்சிகளை ஊகிப்பதிலிருந்து விலகி அந்த விலங்கின் நிலை மற்றும் விருப்பங்கள் பற்றிய மிகவும் துல்லியமான, நுணுக்கமான விளக்கத்தை பெற அனுமதிக்கும். பூனை மொழிபெயர்ப்பாளர்களின் பரிணாம வளர்ச்சியில் இது அடுத்த தர்க்க ரீதியான முன்னேற்றம். இந்த அடுத்த கட்ட நகர்வு சீக்கிரம் நடக்கும், ஏனென்றால் அதற்கான தொழில்நுட்பம் இப்போது உள்ளது. நாம் செல்லப் பிராணிகளுக்கான அணியக்கூடிய எலக்ட்ரானிக் சாதனங்களைப் பற்றி பேசுகிறோம். இன்றைய சந்தையில் செல்லப்பிராணியின் இருப்பிடம், அதன் உடல் செயல்பாடு, இதயத் துடிப்பு மற்றும் தூக்கத்தின் தரம் ஆகியவற்றை கண்காணிக்கும் ஸ்மார்ட் காலர்கள் உள்ளன. உணவு மற்றும் ஆரோக்கியம் குறித்த தரவுகளை சேகரிக்கும் ஸ்மார்ட் ஃபீடர்ஸ் மற்றும் ஸ்மார்ட் லெட்டர் பாக்ஸ்களும் உள்ளன. அடுத்த கட்டம் என்னவென்றால்,
இந்த GUI தரவுகள் அனைத்தையும் ஒரே அமைப்பின் கீழ் ஒருங்கிணைப்பதுதான். மைக்ரோஃபோன் மற்றும் ஆக்சிலரோமீட்டருடன் கூடிய காலர் ஒலிகள் மற்றும் அசைவுகளை பதிவு செய்யும். கம்ப்யூட்டர் விஷன் கொண்ட வீட்டு கேமரா அதன் உடல் அசைவுகளை ஆய்வு செய்யும். ஸ்மார்ட் லெட்டர் பாக்ஸ் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளைப் பற்றி தெரிவிக்கும். இந்த தகவல்களை அனைத்தையும் செயற்கை நுண்ணறிவு AI ஒன்றாகச் சேர்த்து உங்கள் செல்லப்பிராணியின் முழுமையான டிஜிட்டல் உருவத்தை டிஜிட்டல் போர்ட்ரேட் நிகழ்நேரத்தில் உருவாக்கும். அப்போது இந்த மொழிபெயர்ப்பாளர் வெறுமனே மியாவ் என்ற ஒரு ஒலியை மட்டும் நம்பியிருக்காது, மாறாக பெரும் அளவிலான தரவுகளின் அடிப்படையில் இயங்கும். இது அதன் முடிவுகளை ஒப்பிட முடியாத அளவிற்கு துல்லியமாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றும். இந்த கேள்வியின் நெறிமுறைகள் பற்றி முதலில் பேசலாம். ஒருபுறம் பார்த்தால் இத்தகைய தொழில்நுட்பங்கள் விலங்குகளின் நலனுக்காக பெரிளவில் உதவுகின்றன. இப்படிப்பட்ட மொழிபெயர்ப்பாளர் விலங்குகள் காப்பகங்களில் எப்படி உதவ முடியும் என்று சற்று கற்பனை செய்து பாருங்கள். ஊழியர்கள் விலங்குகளின் மன அழுத்தத்தின் அளவையும் அவற்றின் தேவைகளையும் நன்கு புரிந்து கொள்வதோடு அவற்றுக்கு ஏற்ற குடும்பங்களை விரைவாக கண்டுபிடிக்கவும் முடியும். அல்லது இந்த தொழில்நுட்பம் நோய்களுக்கான ஆரம்ப எச்சரிக்கை அமைப்பாகச் செயல்படலாம். ஒரு பூனையின் குரல் அல்லது நடத்தையில் ஏற்படும் மிகச் சிறிய மாற்றங்களை கூடக் கண்டறிந்து வெளிப்படையான அறிகுறிகள் தோன்றுவதற்கு மிக முன்னரே ஒரு கால்நடை மருத்துவரை பார்க்க வேண்டிய அவசியத்தை செயற்கை நுண்ணறிவு உரிமையாளருக்கு சமிக்ஞை செய்ய முடியும். இது ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றக்கூடியது. சாத்தியமான நன்மைகள் அபாரமானவை. வீட்டில் ஏற்படும் வசதிகளை மேம்படுத்துவது முதல் கடுமையான மருத்துவ மற்றும் நடத்தை சார்ந்த சிக்கல்களை தீர்ப்பது வரை நீள்கிறது. இந்த வகையில் பூனை மொழிபெயர்ப்பாளர்களை உருவாக்குவது வெறும் பொழுதுபோக்காக இல்லாமல் விலங்குகள் பராமரிப்புத் துறையில் ஒரு முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய எதிர்மறையான ஒரு பக்கமும் இதில் உள்ளது. என்னவென்றால், தொழில்நுட்பத்தை மட்டுமே அதிகமாக நம்பி நமது செல்லப் பிராணிகளை நாமே உன்னிப்பாக பார்ப்பதையும் அவர்களின் நடத்தையை கவனிப்பதையும் மறந்துவிட்டால் என்ன ஆகும்? ஸ்மார்ட் போன் செயலியில் வரும் தகவலை மட்டுமே நம்பி அவர்களின் உடல் மொழியை புரிந்து கொள்ளும் முயற்சியை கைவிட்டால் என்னவாகும்? இது எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தி நெருக்கத்தை உருவாக்குவதற்கு பதிலாக விலங்குக்கும் நமக்கும் இடையில் ஒரு இடைவெளியை உண்டாக்கலாம். ஒரு செல்லப்பிராணிடனான உறவு என்பது உள்ளார்ந்த உணர்வு, இன்டுயிஷன், மன உணர்வு, எம்பாத்தி மற்றும் மிகுந்த கவனம் ஆகியவற்றால் கட்டப்பட்ட நுட்பமான பிணைப்பு. இந்த உயிருள்ள பிணைப்பை தொழில்நுட்பம் வெறும் தரவுகளை சேகரிக்கும் செயல்முறையாக மாற்றிவிடும் அபாயம் உள்ளது. மேலும் தனியுரிமை பற்றிய கேள்வியும் எழுகிறது. நமது செல்லப் பிராணிகளின் நடத்தை மற்றும் ஆரோக்கியம் குறித்த தரவுகள் அனைத்தும் பெரிய நிறுவனங்களின் சேமிப்பகங்களில் சர்வர்ஸ் சேகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட நாம் தயாரா? மற்ற சக்தி வாய்ந்த தொழில்நுட்பங்களைப் போலவே பூனை மொழிபெயர்ப்பானும் கேட் டிரான்ஸ்லேட்டர் ஒரு கருவியே. அதை நன்மைக்காகவும் பயன்படுத்தலாம் அல்லது தீமைக்காகவும் பயன்படுத்தலாம். அதை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கான முழு பொறுப்பும் மனிதர்களாகிய நம்மிடமே உள்ளது. பூனைகளின் மொழி என்பது தனித்துவமானது என்பதை புரிந்து கொள்வது மிக முக்கியம். உலகத்தில் உள்ள எல்லா பூனைகளுக்கும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கிற பொதுவான மியாவ் எதுவும் கிடையாது. ஒவ்வொரு வளர்ப்பு பிராணியும் காலப்போக்கில் தன் உரிமையாளருடன் பேசுவதற்கென ஒரு தனிப்பட்ட பிரத்யேகமான வழியை உருவாக்கிக் கொள்கிறது. ஒரு பூனை உணவை கோருவதற்கு குட்டையான கட்டளையிடும் தொனியிலான மீய சத்தத்தை பயன்படுத்தலாம். ஆனால் இன்னொன்று அதை நீளமான சோகமான மியாவ் வவ்யூ வொவ்யூ என்று இழுத்து கேட்கலாம். அதனால்தான் மிகவும் மேம்பட்ட பூனை மொழிபெயர்ப்பு அப்ளிகேஷன்களில் தனிப்பயனாக்கும் வசதி சேர்க்கப்பட்டுள்ளது. அவை வெறுமனே பொதுவான தரவுத்தளத்தை பயன்படுத்தாமல் உங்கள் செல்லப்பிராணிக்கு என்றே தனிப்பட்ட ஒலி விவரக்குறிப்பை உருவாக்குகின்றன. அந்த அப்ளிகேஷன் யூகிக்கும் போது நீங்கள் அதை ஆமோதித்தோ அல்லது மறுத்தோ அதற்கு பயிற்சி அளிக்கிறீர்கள். காலப்போக்கில் அது உங்கள் பூனையை இன்னும் துல்லியமாக புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது. இது ஒரு பொதுவான அகராதியை பயன்படுத்துவதை விட ஒரு புதிய நண்பருடன் உறவை உருவாக்குவது போன்றது. பூனை மொழிபெயர்ப்பு கருவிகளின் செயல்திறனுக்கு திறவுகோலே இங்குதான் இருக்கிறது. அவை ஒவ்வொரு விலங்கின் தனிப்பட்ட ஆளுமைக்கும் ஏற்ப மாறுகின்றன. இந்த பகுதியில் நடக்கும் ஆய்வுகள் பூனை பிரியர்களுக்கு மட்டுமல்ல,
ஒட்டுமொத்த அறிவியலுக்கும் பயன் தரக்கூடியவை என்பது சுவாரஸ்யம். உலகம் முழுவதிலுமிருந்து சேகரிக்கப்பட்ட மில்லியன் கணக்கான பூனைகளின் மியாவ் ஒலிகளை ஆய்வு செய்வதன் மூலம் ஆராய்ச்சியாளர்கள் வியக்க வைக்கும் பல விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். உதாரணமாக, வெவ்வேறு நாடுகளில் வாழும் பூனைகளுக்குள் வட்டார வழக்குகள் டெலெக்ட்ஸ் இருக்கிறதா? அவற்றின் இனம் குரலின் சுருதி மற்றும் ஏற்ற இறக்கத்தை பாதிக்கிறதா? வயதாகும்போது அல்லது நோயினால் பாதிக்கப்படும்போது அவற்றின் மொழி எப்படி மாறுகிறது? செயலி மூலம் சேகரிக்கப்படும் இந்த பிரம்மாண்டமான தரவுகள் உயிரொலியியல், பயோ அக்குஸ்டிக்ஸ் மற்றும் அறிதல் நடத்தை ஆய்வு, காக்னிட்டிவ் இத்தாலஜி, விலங்குகளின் சிந்தனை மற்றும் நடத்தையை பற்றி படிக்கும் அறிவியல் போன்ற தீவிரமான ஆராய்ச்சிகளுக்கு வலுவான அடித்தளமாக இருக்கும். இதன் காரணமாக தங்கள் பூனையின் ஒலிகளை பதிவு செய்யும் ஒவ்வொரு பயனரும் நம்முடன் வசிக்கும் இந்த விசித்திரமான உயிரினங்களை நன்றாக புரிந்து கொள்ளும் இந்த மாபெரும் அறிவியல் பணிக்கு ஒரு சிறிய பங்களிப்பை வழங்குகிறார்கள். இது ஒரு சாதாரண பொழுதுபோக்குச் செயலியை பெரிய அளவிலான ஆராய்ச்சி திட்டமாக மாற்றுகிறது. பரவலாக நிலவும் ஒரு கட்டுக்கதையை முதலில் உடைப்போம். பூனைகள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது மட்டுமே சீற்றம் செய்வதில்லை. ஆம், பெரும்பாலான நேரங்களில் பூனைகளின் சீற்றத்தை நாம் இன்பத்துடனும் அமைதியுடனும் இணைத்துப் பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் இது மிகவும் சிக்கலான ஒரு செயல்முறை. பூனைகளுக்கு வலிக்கும் போதோ அல்லது அவை மிகவும் பயப்படும் போதோ கூட அவை சீற்றமிடலாம். இது ஒரு வகை தன்னைத்தானே அமைதிப்படுத்திக் கொள்ளும் செல்ஃப் சூதிங் நுட்பம் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். சீற்றத்தின் போது ஏற்படும் அதிர்வுகள் 25 முதல் 150 ஹெர்ட்ஸ் 25-150 ஹெர்ட்ஸ் வரையிலான அதிர்வெண் எல்லையில் இருக்கின்றன. இந்த அதிர்வெண் கொண்ட அதிர்வுகள் திசுக்கள் குணமடையவும் எலும்புகள் வளரவும் உதவக்கூடும் என்று ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஆகையால் வலியால் சீற்றமிடும் பூனை தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் ஒரு செயல்முறையை உண்மையில் செய்து கொண்டிருக்கலாம். இங்கேதான் ஒரு சாதாரண மொழிபெயர்ப்பு கருவி தவறிழைக்க வாய்ப்பு உள்ளது. அது சீற்றத்தை கேட்டுவிட்டு உங்கள் பூனை மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று தெரிவிக்கலாம். ஆனால் பூனைக்கு அவசர மருத்துவ உதவி தேவைப்படலாம். எனவே மற்ற அறிகுறிகளை புறக்கணித்து வெறும் ஒலியை மட்டுமே நம்புவது எவ்வளவு ஆபத்தானது என்பதை இது மீண்டும் நிரூபிக்கிறது. இன்னும் கொஞ்ச காலத்துல நமக்கு என்னென்ன மாற்றங்கள் காத்திருக்கு? கண்டிப்பாக இந்த செல்லப்பிராணி மொழிபெயர்ப்பி தொழில்நுட்பம் மற்ற ஸ்மார்ட் ஹோம் சாதனங்களுடன் ஒன்றிணைவதை காண்போம். உங்க ஸ்மார்ட் ஸ்பீக்கர் சும்மா பாட்டு மட்டும் போடாம உங்களுக்கு இப்படி ஒரு தகவல் சொல்றத கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க பூனை பர்சிக் ரொம்ப செழிப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க கொஞ்சம் அதோட விளையாடலாம். அல்லது ஒரு ஸ்மார்ட் ஃபீடர் டைமரை பார்த்து திறக்காமல் உங்கள் செல்லப்பிராணியின் பசிக்கான மியாவ் சத்தத்தை அடையாளம் கண்டு அதற்கு ஏற்றாற்போல் தானாக திறக்கும். இந்த தொழில்நுட்பம் தனியான ஒரு ஆஃப் ஆக இல்லாமல் செல்லப்பிராணிகளை கவனித்துக் கொள்வதற்கான முழுமையான ஓர் சுற்றுச்சூழலின் இக்கோசிஸ்டம் ஒரு பகுதியாக மாறும். சபோல் செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய கேமராக்கள் பாதுகாப்பிற்காக மட்டுமில்லாமல் நீங்கள் இல்லாதபோது செல்லப்பிராணியின் நடத்தையை பகுப்பாய்வு செய்து உங்களுக்கு ஒரு அறிக்கையை அனுப்பும். இன்று உங்கள் பூனை பெரும்பாலும் தூங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் மதியம் 3 மணிக்கு ஏதோ ஒரு விஷயத்தால் கவலைப்பட்டு நீண்ட நேரம் வாசலருகில் அலைந்தது. இது ரிமோட் மூலம் செல்லப்பிராணிகளை பராமரிக்கும் முறையை முற்றிலும் ஒரு புதிய நிலைக்கு எடுத்துச் செல்லும். மேலும் நம்முடைய அக்கறையை இன்னும் அர்த்தமுள்ளதாகவும் முன்கூட்டியே செயல்படக்கூடியதாகவும் மாற்றும். பூனைகளின் மொழியைத்தான் விஞ்ஞானிகள் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை. நாய்கள், டால்பின்கள், திமிங்கலங்கள், ஏன் கோழிகள் ஆகியவற்றின் மொழியை கண்டுபிடிப்பதற்கும் தீவிர ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. உதாரணமாக, கோழிப்பண்ணைகளில் உள்ள பறவைகளின் குஞ்சுக் குரலை ஆய்வு செய்வதன் மூலம் அவற்றின் மன அழுத்த அளவை விஞ்ஞானிகள் மதிப்பிட முயற்சிக்கிறார்கள். இது அவற்றை வளர்க்கும் சூழலை மேம்படுத்த உதவும். நாய்களைப் பொறுத்தவரை அவை குறைப்பது மட்டுமல்லாமல் அவற்றின் உடல் மொழியை ஆய்வு செய்வதிலும் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. அதாவது வால், காதுகள், உடலின் நிலை ஆகியவற்றை ஆராய்கிறார்கள். டால்பின்கள் மற்றும் திமிங்கலங்களின் ஒலி சமிக்ஞை அமைப்புகள் சவுண்ட் சிக்னல் சிஸ்டம்ஸ் மிகவும் சிக்கலானவை. அதனால் அவற்றுக்கென ஒரு நிறைவான மொழி இருக்கிறது என்று பல ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர்.
பூனைகளுடன் ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்டு வரும் இந்த ஆய்வு உலகளாவிய அறிவியல் போக்கின் ஒரு பகுதியாகும். இந்த ஆய்வின் நோக்கம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இனங்களுக்கிடையேயான தகவல் தொடர்பு தடையை உடைப்பதுதான். யார் அறிவார், இன்னும் சில பத்தாண்டுகளில் இன்று நாம் மற்றொரு கண்டத்தில் உள்ள ஒருவருடன் வீடியோ அழைப்பில் பேசுவது போல நம் செல்லப் பிராணியுடன் பேசுவதும் சாதாரணமாகிவிடலாம். பூனை மொழிபெயர்ப்பி கேட் டிரான்ஸ்லேட்டர் செயலிகளை பயன்படுத்துவதன் மூலம் ஏற்படும் மிக விசித்திரமான விளைவுகளில் ஒன்று மனிதர்களின் நடத்தையே மாறுவதுதான். பல பயனர்கள் இந்த செயலியை நிறுவிய பிறகு தங்கள் பூனைகளுடன் முன்பை விட அதிகமாக பேசுவதாக கூறுகிறார்கள். இந்த மொழிபெயர்ப்பு 100% சரியாக இல்லாவிட்டாலும் அந்த உரையாடல் விளையாட்டு டயலாக் கேம் மூலம் தொடர்பு மிகவும் ஆழமாகிறது. மக்கள் பூனையின் செயல்களை குறித்து கருத்து தெரிவிக்கவும் அதன் பதில்களுக்கு மறுமொழி கூறவும் கேள்விகள் கேட்கவும் தொடங்குகிறார்கள். இது சமூக பிணைப்பை வலுப்படுத்துகிறது. பதிலுக்கு பூனைக்கு அதிக கவனம் கிடைக்கிறது. இது அதன் உடல் நலம் மற்றும் மனநலனில் சாதகமான விளைவை ஏற்படுத்துகிறது. இங்கு ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு ஏற்படுகிறது. மனிதனின் உள்ளுணர்வுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் உண்மையில் மக்களை மேலும் ஈடுபாடு கொண்ட பரிவுடன் கூடிய உரிமையாளர்களாக செயல்படத் தூண்டுகிறது. இது ஒரு உரையாடலுக்கான ஊக்கியாக கேட்டலிஸ்ட் செயல்படுகிறது. தங்கள் செல்லப்பிராணியுடன் கூடுதல் கவனம் செலுத்த ஒரு காரணமாகிறது. இதன் வியாபார ரீதியிலான பக்கத்தையும் இப்போது கவனிப்போம். செல்லப் பிராணிகளுக்கான பொருட்கள் மற்றும் சேவைகளின் சந்தை என்பது நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்கள் வர்த்தகம் நடைபெறும் ஒரு பெரிய துறையாகும். இதில் தொழில்நுட்பக் கருவிகள், கட்ஜெட்டுகள் மிக வேகமாக வளர்ந்து வரும் பிரிவுகளில் ஒன்றாகும். இந்த மொழிபெயர்ப்பிகளை உருவாக்குவதன் பின்னால் விலங்குகளுக்கு உதவ வேண்டும் என்ற தூய எண்ணம் மட்டுமல்லாது தெளிவான வணிக நோக்கமும் இருப்பது இயல்புதான். இந்தச் செயலிகள் பெரும்பாலும் சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் அடிப்படையிலேயே செயல்படுகின்றன. மேலும் அவை சேகரிக்கும் தகவல்கள் உணவு உற்பத்தியாளர்கள், கால்நடை மருத்துவம் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கக்கூடும். இது கட்டாயம் மோசமானதல்ல, ஏனெனில் இந்த லாபம்தான் மேலும் அதிக நிதியை எதிர்கால ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பணிகளில் முதலீடு செய்ய அனுமதிக்கிறது. இருப்பினும் நுகர்வோர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ மாயாஜாலம் அல்ல, மாறாக இது ஒரு வணிகப் பொருள். எனவே அதன் விளம்பர வாக்குறுதிகளை ஆரோக்கியமான சந்தேகக் கண்ணோட்டத்துடன் அணுக வேண்டும். உண்மையான செயல்பாட்டுத் திறன்களை சந்தைப்படுத்தும் தந்திரங்களில் இருந்து பிரித்து அறிய வேண்டும். பூனைகளை புரிந்து கொள்வதில் செயற்கை நுண்ணறிவின் AEIன் பிரதான போட்டியாளரையும் நாம் புறக்கணிக்க முடியாது. அது வேறு யாருமில்லை, நமது மனித மூளையே. ஒரு செல்லப்பிராணியுடன் பல ஆண்டுகாலமாக பழகும்போது ஒரு கவனமுள்ள உரிமையாளர் எந்த ஒரு நியூரோ நெட்வொர்க்கை விடவும் சிறப்பாக அதை புரிந்து கொள்ள பழகிவிடுகிறார். பூனைக்கு எப்போது பசிக்கிறது, எப்போது நம் மடியில் வர ஆசைப்படுகிறது, அல்லது வெறுமனே வாசலில் நம்மை வரவேற்கிறதா போன்ற மியாவ் சத்தத்தின் வெவ்வேறு ஏற்ற இறக்கங்களை நாம் புரிந்து கொள்கிறோம். அதன் உடல் மொழியை நாம் உள்ளுணர்வுடன் உணர்ந்து கொள்கிறோம். அனுபவம் வாய்ந்த உரிமையாளர்தான் சிறந்த பூனை மொழிபெயர்ப்பாளர். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பரிணாம வளர்ச்சியால் மெருகூட்டப்பட்ட ஒரு உயிரியல் நியூரோ நெட்வொர்க்கில் பயாலஜிக்கல் நியூரோ நெட்வொர்க் இயங்கும் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் அவர். தொழில்நுட்பங்கள் ஒரு சிறந்த உதவியாளராக இருக்கும், குறிப்பாக புதிதாக பூனை வளர்ப்பவர்களுக்கு, அல்லது மறைந்திருக்கும் சிக்கல்களைக் கண்டறியும் ஒரு கருவியாகவும் இது உதவலாம். ஆனால் ஒரு பாசமுள்ள மனிதனுக்கும் அவனது செல்லப்பிராணிக்கும் இடையில் இருக்கும் தனித்துவமான உள்ளுணர்வுத் தொடர்பை அவர்களால் ஒருபோதும் மாற்ற முடியாது. இறுதியில் மிகவும் துல்லியமான மொழிபெயர்ப்பாளர் நமது இதயமும் நமது கவனமுமே ஆகும். அப்படியானால் உண்மை என்ன? இது ஒரு கட்டுக்கதையா அல்லது நிஜமா? வழக்கம் போல இதற்கான விடை எங்கோ நடுவில்தான் இருக்கிறது. கற்பனை திரைப்படங்களில் நாம் பார்க்கும் பூனை மொழிபெயர்ப்பாளர் கேட் டிரான்ஸ்லேட்டர் இப்போதைக்கு ஒரு கட்டுக்கதைதான். பூனையுடன் அரசியல் அல்லது கலையை பற்றி அர்த்தமுள்ள உரையாடலை நம்மால் நடத்த முடியாது. ஆனால் ஒரு விலங்கின் குரல் மற்றும் நடத்தையை வைத்து அதன் உணர்ச்சி நிலையையும் அடிப்படை நோக்கங்களையும் மிக அதிக துல்லியத்துடன் கணிக்கக்கூடிய தொழில்நுட்பம் இன்றைய முழுமையான உண்மையாகும். இது ஏதோ மாய மந்திரக்கோல் அல்ல. இது பெரிய தரவுகளை
பிக் டேட்டா ஆராய்ந்து வடிவமைக்கப்பட்ட மிகவும் நுட்பமான, சிக்கலான கருவி. இதன் துல்லியமும் பயனும் எதிர்காலத்தில் இன்னும் அதிகமாகவே உயரும். பல நூற்றாண்டு காலமாக மனித இனம் கண்ட கனவு இப்போது நிஜ வடிவம் பெறத் தொடங்கும் ஒரு வியப்பான காலத்தில் நாம் வாழ்கிறோம். ஒரு முழுமையான உரையாடலுக்கு இன்னும் தூரம் இருந்தாலும் நாம் முதல் மற்றும் மிக முக்கியமான அடியை எடுத்து வைத்துள்ளோம். நாம் கேட்க ஆரம்பித்து விட்டோம். உண்மையாகவே கேட்க ஆரம்பித்து விட்டோம். அப்படியானால் இதிலிருந்து நாம் பெறக்கூடிய முக்கியமான, ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்காத முடிவு என்ன? நவீன பூனை மொழிபெயர்ப்பாளர்களின் மிகப்பெரிய மதிப்பு அந்த மொழிபெயர்ப்பில் இல்லை. இது ஒரு ஆச்சரியமான தகவல், இல்லையா? அவற்றின் உண்மையான பலம் என்னவென்றால், அவை ஒரு கண்ணாடி போல நம்மையே நமக்கு காட்டுகின்றன. இவை நம்மை சற்றே நிறுத்தி உற்று கவனிக்கச் சொல்லி, இந்தச் சிறிய உயிரினம் உண்மையில் எனக்கு என்ன சொல்ல முயற்சிக்கிறது என்று சிந்திக்க வைக்கின்றன. இவை ஒரு செல்லப்பிராணியை சும்மா வைத்திருப்பதை ஒரு தீவிரமான கற்றல் மற்றும் தொடர்பாடல் செயல்முறையாக மாற்றுகின்றன. இந்தச் செயல்பாட்டில் தொடர்பு கொள்வதற்கு நமக்கு எப்போதும் ஒரு தொழில்நுட்பக் கருவி தேவையில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளத் தொடங்குகிறோம். பெரும்பாலான நேரங்களில் கவனத்துடன் வெளிப்படையாக இருப்பது மட்டுமே போதுமானது. இனங்களுக்கிடையேயான இந்த தொடர்பாடல் உலகில் நாமே தனியாக நடக்க கற்றுக்கொள்வதற்கு உதவும் ஒரு ஊன்றுகோல் மட்டுமே தொழில்நுட்பம். இந்த காணொளியை இறுதிவரை பார்த்ததற்கு நன்றி. இது எனக்கும் உங்களுக்கு எவ்வளவு சுவாரஸ்யமாக இருந்தது என நம்புகிறேன். அப்படியென்றால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அப்போதுதான் நம்முடைய இந்த அற்புதமான உலகைப் பற்றிய புதிய ஆய்வுகளை நீங்கள் தவறவிடாமல் பார்க்கலாம். இப்போது உங்களுக்கான முக்கியமான கேள்வி: உங்கள் செல்லப்பிராணிக்கு இந்த மொழிபெயர்ப்பாளரை பயன்படுத்துவீர்களா? அல்லது எந்த தொழில்நுட்பமும் இல்லாமல் நீங்களும் உங்கள் செல்லமும் சிறப்பாக புரிந்து கொள்கிறீர்களா? உங்கள் கதையை கமெண்டில் எழுதுங்கள். படிப்பதற்கு மிகவும் ஆர்வமாக உள்ளது.